ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த தம்பதியுடைய காரியங்களை முக்கியமாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய படைப்பில் மனிதனை குடும்ப அமைப்போடு படைத்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணியை ஏற்படுத்தி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் வேண்டும் என்பதற்காக அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதர்களை குடும்பமாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் படைத்தார். ஆதாம் குடும்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார். எத்தனை குடும்பங்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய அமைப்பின் மூலமாக தான் கடவுளை நாம் தொழுது கொள்ள வேண்டும், கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேவனுடைய படைப்பில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரே மாதிரியான நோக்கத்தை குடும்பங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு நோக்கத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆகவே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று சொன்னால், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வழிமுறைகளை, வேதத்தினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்யணும், வாழணும். இதுதான் ஆண்டவருடைய உன்னதமான நோக்கம். அந்த நோக்கத்தின்படி நாம் வாழ்வது தான் நம்முடைய கடமை. ஆகவே மனிதன் பிறக்கும்போது அவன் குழந்தையிலிருந்து வாலிப பருவம் வரைக்கும் திருமணம் வரைக்கும் அவன் என்ன செய்கிறான், பெற்றோர்களுடைய அடைக்கலத்திலே இருக்கிறான். திருமணத்துக்கு பின்பு பெற்றோர்களை விட்டு பிரிந்து தனிமையாக தன் மனைவியோடு இசைந்து அவன் என்ன செய்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். பிள்ளைகளை பெற்ற பின்பு பிள்ளைகளோடு சேர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறான். அதற்கு பின்பு அவன் பேர பிள்ளைகளோடு முதிர்ந்த வயது வரைக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தே தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய திட்டத்தை அவன் செயலாற்றக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆக குடும்ப அமைப்பு இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும் குடும்ப அமைப்புக்குள்ளாக அவன் என்ன செய்கிறான், கொண்டு வரப்படுகிறான். கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, பெற்றோர்களாக, பேர பிள்ளைகளாக. இந்த குடும்ப அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே தேவன் அதை ஏற்படுத்தியிருக்கிறார் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு மனைவி கொடுத்திருக்கிறார், ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அப்பா அம்மாவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எல்லாமே தேவனை சார்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே நான் என்னுடைய மனைவியின் மூலமாக அல்லது என்னுடைய கணவன் மூலமாக என்னுடைய பிள்ளைகளின் மூலமாக நான் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. புரியுதா? அப்போ குடும்பத்தினுடைய அமைப்பே தேவனை சார்ந்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து 4 காரியங்களை நாம் அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாலிப பருவம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திச்சோன்னு சொன்னால்,
முதலாவது ஈசாக்கை குறித்து நாம் பார்ப்போம். ஈசாக்கினுடைய பண்புகள் என்ன என்று சொன்னால், ஈசாக்கினுடைய பிறப்பு நம் அனைவருக்குமே தெரியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100வது வயதிலே, சாராளுக்கு 90வது வயதிலே ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். நூறு வயதில் கொடுத்த அந்த ஈசாக்கை ஆண்டவர் பலியிடும்படி ஆபிரகாம் இடத்தில் கேட்கிறார். ஆபிரகாம் கடவுள் கொடுத்ததை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக அவன் செல்லும்போது ஈசாக்கு அவன் கேட்கிறான், அப்பா எல்லாமே இருக்குது, ஆனால் பலிக்கு ஆடு எங்கே என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் முற்றிலுமாய் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ ஈசாக்கு இடத்துல அவன் இந்தளவுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறபடினாலே அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அதாவது நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்க அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்துருந்தான், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ அப்பா அவனை பலியிடுவதற்காக கொண்டு சென்றாலும் கூட, அவனை கூட்டி சென்றாலும் கூட அதனுடைய கட்டளை யாருடையது? கடவுளுடையது, கர்த்தருடையது. இது கர்த்தருடைய கட்டளை என்பதை தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சார், சொல்லிக் கொடுக்குறார். அதனால தான் அவன் கீழ்ப்படிந்து போகிறான். அப்பா கூப்பிட்டாருன்னா உடனே கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான், போகிறான். இந்த கீழ்ப்படிதல் ஈசாக்கின் இடத்திலே காணப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவன் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 24:63வது வசனத்தில் அந்த வாலிப பருவத்தில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னான், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அப்போ அவன் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய அற்புதமான செயல்களை அவன் தியானிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவனுக்குன்னு ஒரு தியான வேலையை அவன் ஏற்படுத்தியிருந்தான். அதனால தான் இங்கே சொல்லப்படுது, அவன் அதாவது சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ கடவுளை குறித்து அவன் அறிந்திருந்து அவன் எப்பொழுதும் கடவுளை தியானிக்கிற, கடவுளுடைய கிரியைகளை சிந்தித்து செயல்படுகிற ஒரு மனுஷனாக இந்த ஈசாக்கு காணப்பட்டான். அதாவது ஒரு சிறப்பான ஒரு விஷயம், வாலிப பிராயத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருடைய வார்த்தை குறித்து சிந்தித்து தியானித்து தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து அறிவது தான் தியானம். அப்போ தேவனுடைய வார்த்தை பேசும்போது, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும்போது நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதை தியானிக்கணும். எப்படி தியானிக்கிறது? சங்கீதம் 1 அதுதான் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும் அதுதான் சொல்கிறார். யோசுவா 1:8 பாருங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இதை விட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இதை விட ஒரு கிறிஸ்தவனுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. அதாவது கர்த்தரை பின்பற்றுகிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது, பிரசங்கத்தை நாம் கேட்கும்போது அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து அதை தியானித்து தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். இது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஈசாக்கு தன்னுடைய திருமண காரியத்திற்காக அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். அவன் பொண்ணை தேடவில்லை. ஆனால் தேவன் அதை பார்த்து கொள்வார் என்கிற அந்த வார்த்தைக்கு டோட்டலாகவே அவன் முற்றிலுமாக அர்ப்பணித்து அவன் தனக்கு வருகிற மனைவிக்காக அவன் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தியானத்தோடு ஜெபத்தோடு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அடுத்தது நம்ம ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய பண்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமே இருந்தால் அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அந்த பெண் ரெபேக்காள் என்கிற அந்த பெண் அவள் மகா ரூபவதி, ரொம்ப அழகாக இருந்தா, புருஷனை அறியாத கன்னிகையுமாக இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனை அறியாத கன்னிகையுமாக இருந்தாள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பயபக்தியாய் ஒரு வாலிப பெண் தன்னுடைய கற்பத்தை அவள் பயபக்தியோடு காத்து கொண்டாள். ஏன்னா அன்றைய சூழ்நிலைகள் இன்றைக்கே என்ன செய்யுதுன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக ஒரு பெண் ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்களை, அதாவது கன்னியாக இருக்கிற சில பெண்களை நாம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறான்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலையும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அன்றைக்கே இருந்தது. மிக மோசமான ஒரு நிலை, வாலிப பெண்களை மிகவும் மோசமாய் நடத்துகிற ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இந்த பெண் ரூபவதி அழகாக இருக்கிறா அப்படின்னு சொன்னாவே என்ன செய்வாங்க மக்கள்? ஏற்கனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி அழகாக இருக்கிறாள் என்று சொல்லி சகோதரின்னு சொன்னவன். ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு எகிப்து ராஜா என்ன பண்ணிட்டான்னா, அதாவது தனக்கு மனைவியாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. சரியா? அப்போ இவர் ரூபவதியாக இருந்து தன்னுடைய கற்பத்தை காத்து கொண்டவளாக இருந்தால், அது மட்டும் இல்லை, இவர் கடின உழைப்பாளியாக காணப்பட்டாள். எப்படி கடின உழைப்பாளி அப்படின்னு சொன்னால், அவங்க அதாவது ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அந்த ஊழியக்காரன் போய் அந்த கிணத்தன்றையில் நிற்கும்போது, அன்றைக்கு இருக்கிற கிணறுலாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது சேர்ந்துறதெல்லாம் இல்லை, அதாவது தண்ணி மோட்டர் போட்டு எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அதில் இறங்கி கீழே போய் என்ன செய்யணும்? மொண்டு மேலே கொண்டு வரணும். கீழே இறங்கி மேலே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதில் படிக்கட்டு மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்யணும்னா கொண்டு வந்து அப்போ அவள் அதாவது முன்ன பெண்ண தெரியாத ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னா, தனக்கு தண்ணி வேணும், தன்னுடைய ஒட்டகத்துக்கு 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குடி என்று சொல்லி அவனுக்கும் கொடுத்துட்டு 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் குடிக்கும்? ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் குடிக்கும்? ஒரு 10 குடம் குடித்தா கூட அவள் அத்தனை குடத்துக்கும் 10 ஒட்டகங்களுக்கும் கீழே இறங்கி அப்படின்னா எவ்வளோ ஒரு கடின உழைப்பாளின்னு சொல்லி பாருங்கள். வாலிப பிரயாயத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. வாலிப பிரயாயம் என்பது கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால், ஓடி உழைக்க வேண்டியதான ஒரு வயசு. தனிப்பட்ட, அதாவது குடும்பத்திலையாக இருக்கட்டும், படித்து முடித்த பின்னாடி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்கணும். சோம்பேறித்தனமாக
அதாவது இருக்கிற அந்த பருவம் அல்லது. சரியா? அப்படிப்பட்டதான ஒரு குணமுடைய வள்ளுவன். அது மட்டும் இல்லை, உபசரிக்கக்கூடியதான குணம். உபசரிப்பு 24:25 பாருங்க. 24:25 வசனம். எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றால். இந்த பெண் பார்க்க போகிற அந்த தருணத்தில் அந்த ஊழியக்காரருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் தங்கிறதுக்கு இடத்தையும் அந்த ஒட்டகத்துக்கு வைக்கோலும் என்ன செய்கிறான், எங்கள் இடத்துல இருக்குது வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறா, கொண்டு அழைக்கிறான். அப்போ உபசரிக்கிறதான ஒரு மனம் கொண்டதான ஒரு பெண்களுக்கு வாலிப பெண்களுக்கு இப்படிப்பட்டதான பக்குவம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அடுத்தது இந்த கிணத்தண்டையில் தண்ணி கொடுத்த பின்னாடி இந்த ஊழியக்காரன் அவளிடத்தில் விசாரிக்கிறேன், நீ யாருடைய பெண் என்று சொல்லி கேட்குறா. அவள் பதில் சொல்கிறா. அடுத்தது அவன் கொண்டு வந்தது ஆபரண நகைகள்லாம் அவளுக்கு போட்டு விடுறா. அவன் என்ன பண்ணுறான்னா, தனக்கு நடந்த எல்லாத்தையும் ஓடி போய் தன்னுடைய பெற்றோர்கிட்ட என்ன செய்கிறா, சொல்கிறான். இது ரொம்ப முக்கியமான காரியம். 24ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். இன்றைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் சில காரியங்களை மூடி மறைத்து வைக்கிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்கள் நடக்கிறது. சில பேர் மூடி மறைத்து இந்த வாலிப பிரயாத்தில் லவ் பண்ணி ஃபெயிலர் ஆகி, அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனையாகி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட என்ன செய்யணும்னா நேரடியாகவே பகிர்ந்து கொள்ளணும். நடந்த விஷயத்தை அப்படியே மறைக்காமல் சொல்லணும். அதுதான் ஒரு சிறப்பான குடும்பம். அதுதான் தன்னுடைய குடும்பத்தில் சரியான விதத்திலே தன்னுடைய அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறதான ஒரு பிள்ளைகளாக காணப்பட முடியும். அப்போ இந்த ரெபேக்காள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், யாரோ ஒரு மனுஷன் கொண்டு வந்து எனக்கு இந்த நகையெல்லாம் கொடுத்து என்னை விசாரித்தான் அப்படின்னு சொல்லி இதை ஓடி போய் தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்கிறாள், அறிவிக்கிறாள், மறைக்காமல். இது ஒரு நல்ல குணம் இல்லையா? அது இன்றைக்கி தன்னுடைய பெற்றோர்களுக்கு மறைக்காமல் வெளிப்படையாக தன்னுடைய பிள்ளைகள் பேசுகிற எத்தனை குடும்பம் இருக்குது? பெற்றோர்களுக்கு மறைத்து சில காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு மறைத்து பெற்றோர்கள் செய்கிற சில காரியங்கள். இன்றைக்கி அப்படிப்பட்டதான குடும்ப அமைப்பு இன்றைக்கி இல்லை. மறைத்து 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 என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய காரியங்களை செய்து சில பாவங்களுக்குள்ளாக என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கொள்கிறார்கள். வெளிப்படையாக இருக்கணும். குடும்பத்தில் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு வெளிப்படை உறவு இருக்கணும். எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. அதே போல் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்த ரகசியமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவள் அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணாக, வாலிப பெண்ணாக இந்த ரெபேக்காள் என்ன செய்தால் இருந்தால். அது மட்டும் இல்லை, தனக்கு வரப்போகிற கணவனை ஞானத்தோடு தேர்ந்தெடுத்தாள். அதாவது இந்த ஊழியக்காரை போயிட்டு, எங்கள் எஜமான் இப்படி தான் இருக்கிறாரு, எங்கள் எஜமானுடைய பையன் இப்படி தான் இருக்கிறாரு, அவர் சீமானாக இருக்கிறாரு, எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குதுன்னு சொல்லி அங்கே சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா உடனே என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு, இவனோடு போவதற்கு உமக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பெண் போகிறேன் என்று சொன்னாள். வாசிங்க 58வது வசனம், 24:58. ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதாவது அந்த நாட்களுடைய திருமணம் இப்படி தான். அது மாப்பிள்ளை போகலை, அடுத்தது மாப்பிள்ளையுடைய அப்பாவும் போகலை, ஒரு ஊழியக்காரர் போகிறாரு. அவர் போய் என்ன செய்கிறாருன்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் புரோகரெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, பெண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க இல்லையா. எந்த புரோகரோடு இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்புவாங்களா? ஆனால் இங்கே
இந்த பொண்ணு, இந்த ரெபேக்காள், அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தனக்கு வரப்போகிற கணவன் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு அவள் என்ன செய்யலாம், நான் போகிறியான்னு சொல்லும்போது, நான் போகிறேன், இவரோடு நான் போகிறேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறான், போகிறான். அப்போ இந்த ரெபேக்காள் இடத்தில் இருக்கிற அருமையான குணங்கள் என்ன தெரியுமா? தனக்கு வரப்போகிற கணவனை சிந்தித்து ஆராய்ந்து ஜெபித்து, இவள் ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாள். சரியா? ஏன்னா இவளுக்குள்ள ஒரு நல்ல தேவனுடைய ஞானம் கிருபை கொடுக்கப்பட்டிருந்துச்சு, தேவனுடைய வெளிப்பாடு இவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால தான் அவள் என்ன செய்கிறாருன்னா, ஒருவேளை ஈசாக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பான், தனக்கு வருகிற மனைவிக்காக காத்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, தியானித்து கொண்டிருந்தான்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இது யாருடைய காரியம்னு சொன்னால், தேவனால் ஏற்படுத்தப்படுகிறதான ஒரு காரியம். சரியா? அடுத்தது 24ஆம் அதிகாரம் 65வது வசனம் பாருங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, போயாச்சு, அந்த மனுஷனோட ஈசாக்கை சந்திப்பதற்காக திருமணம் செய்வதற்காக போகிறாள். போன உடனே அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், பக்கத்தில் போன உடனே அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்குறா, அங்கே நடந்து வர்றது யாருன்னு சொல்லி. அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இது ஒரு முக்கியமான சத்தியம். என்ன பண்ணா, மனைவி தனக்கு வரப்போகிற கணவனுக்கு முன்னாடி அவர் தான் என்னுடைய கணவர், அவர் தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே நான் இந்த பெண்களுடைய ஊழியம் திருச்சபையில் என்கிற அந்த செய்தி தொடரில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுதுனேன். அப்படின்னா என்னை ஆண்டு கொள்ளுகிற எனக்கு ஒரு கணவர் இவர் தான், என்னை ஆண்டு கொள்ளுகிற கணவர் இவர் தான், இவருக்கு முன்னாடி இவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ தேவனுடைய படைப்பில் கணவன் மனைவி அப்படிங்கிறதான அந்த உறவு முறையில் இந்த விஷயம் மிகவும் ஒரு ஆச்சரியமானது. அப்போ கணவனை மனைவி ஆண்டு கொள்வதில்லை, மனைவியை கணவன் ஆண்டு கொள்ள வேண்டும். இப்போ மனைவியுடைய வேலை என்னென்னா கீழ்ப்படிதல். இப்போ இதை நிறைய குடும்பத்தில் இல்லை, அப்போ திருமணத்திற்கு முன்னாடியே பாருங்கள், இந்த பிள்ளைகளுடைய வாலிப பிரயாயத்தில் ஈசாக்கா இருக்கட்டும், ரெபேக்காளாக இருக்கட்டும், அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்த, தேவனை சார்ந்து செயல்படுகிற ஒரு நபர்களாக, நல்ல குணசாலியான பெண்ணாக இவர்கள் என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வாலிப பிரயாயத்தில் இருக்கிறதான பிள்ளைகள், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஒரு வேளை திருமண வயதாக ஆன அந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வரப்போகிற கணவன், உங்களுக்கு வரப்போகிற மனைவி, அவள் தேவனுக்கு முன்னாடி இப்படிப்பட்டதான குணாதிசயமுள்ள மகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரியா? இது முதல் காரியம். ரெபேக்காள், ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பண்புகளை நாம் பார்த்தோம். ரெண்டாவது, ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த திருமணம், அதாவது இவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ, அதாவது நீண்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய திருமணத்திற்காக மட்டும்தான் இந்த 24ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் இருக்குது? கிட்டத்தட்ட 67 வசனங்கள் இருக்குது. அப்போ நீண்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் தேவனுடைய நோக்கம் என்ன? திருமணம் என்பது அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் திட்டமிடப்பட்டது, தேவனால் கட்டளையிடப்பட்டது, தேவனால் நிறைவேற்றப்பட்டது. இது மனிதனுடைய
திட்டம் அல்ல, இது மனிதனுடைய காரியம் அல்ல. திருமணம் அப்படின்பது அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம். அது சரியா? அப்போ அந்த திருமணத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த திருமணம், ரெபேக்கால் ஒரு இடத்துல இருக்கிறா, ஈசாக்கு ஒரு இடத்துல இருக்கிறான். ரெபேக்காலுக்கும் ஈசாக்கும் கிட்டத்தட்ட 450 மைல், 450 மைல். சரியா? மைல்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்ரு ஒரு மைலுக்கு, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர். அங்கிருந்து ஈசாக்குக்கு இந்த ரெபேக்காலை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். சரியா? அப்போ இந்த திருமண காரியத்தில் நல்லா கவனிக்கணும். இந்த 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் மகனுக்கு எங்கு பெண் கொள்ள வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்தார், திட்டமிட்டார். அந்நிய தேசத்தில் அல்ல, சரியா? அந்நிய இனத்தில் அல்ல, தன் சொந்த இனத்தில் பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய திட்டம் இருந்தது. பாருங்கள், 1ஆவது வசனம் 24:1-3 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீர் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று வானத்துக்கும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அப்போ ஈசாக்குடைய வாழ்வில் ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படி, உடன்படிக்கையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு கட்டளைகளை போதிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு தன் இனத்திலே அப்படின்னு சொன்னால் தன் ஜாதி அல்ல, தன் இனம்னா தன் ஜாதி அப்படி இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம், அதை சொல்கிறார் அவர். ஆவிக்குரிய ரீதியில் தேவனை, ஆவிக்குரிய ரீதியில் ரட்சிக்கப்பட்ட தேவனை சார்ந்திருக்கிற அந்த ஒரு குடும்பத்தில் பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இது ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். என்ன தீர்மானம்? இந்த காரியத்தை ஆபிரகாம் அறிந்திருக்கிறான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இதை ஆபிரகாம் நினைவிலே வைத்திருந்தார். ஈசாக்கினிடத்திலிருந்து ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததியில் தான் கிறிஸ்து பிறப்பார் அப்படிங்கிறத அறிந்திருந்தபடினாலே அவன் தேவனுக்கு பயந்தவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தபடினாலே அவன் தேவ வசனத்தின் அடிப்படையில் தன்னுடைய மகனுக்கு பெண்ணை பார்க்கிறான். பெண் பார்க்கிற அந்த காரியம் ரொம்ப சிறப்பானது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தன்னுடைய இஷ்டத்தின்படி தனக்கு பிடித்த, தனக்கு வசதியான அந்த எண்ணத்தோடு அல்ல, வேதம் சொல்லுகிற அந்த முறைமையின்படி என்ன செய்யணும் பார்க்கணும். அதுதான் பார்த்தோம். அடுத்தது இந்த திருமண காரியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் அடுத்தது இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு, ஊழியக்காரனை, ஒரு முக்கியமான நபரை எடுத்து கொண்டு என் மகனுக்கு நீ தான் பெண் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
அவனிடத்தில் தன்னுடைய பொறுப்பை கொடுக்குறார். அந்த ஊழியக்காரன் வந்து யாருன்னு தெரியாது. அவங்களுடைய ஊழியக்காரர்களிலே ஒரு மூத்தவன், ஒரு அனுபவம் உடையவர். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற எலியாசர் அல்ல, அது அவர் அல்ல, இவர் வேற, இவர் யாருன்னு தெரியாது, சொல்லப்படலை. ஆனால் அந்த ஊழியக்காரர் என்ன செய்தாருன்னு சொன்னால், பெண் பார்க்குற அந்த காரியத்தில் இந்த 24ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஒரு பையனுக்கு பெண் பார்த்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பையனை பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, இதில் நம்ம செயல்பட வேண்டியதான, கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஒரு திருமணத்தில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் காணப்படும். அப்போ இந்த ஊழியக்காரர் தேவனுடைய ஆபிரகாமுடைய ஊழியக்காரர், இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் இவரிடத்தில் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் என்ன செய்கிறார் பாருங்கள். சில காரியங்கள் மிகவும் இதை வாசிக்கும்போது மிகவும் சிறப்பான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 10வது வசனத்தில் பாருங்களேன். 10வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்களில் 10 ஒட்டங்கள் தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவிதமான உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் பெசவதோமியாவிலே நாகருடைய ஊரிலே சேர்ந்து உடனே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அடுத்தது அவன் சொன்ன உடனே புறப்பட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, 24ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வழிநடத்துதலுக்காக ஊக்கமாக என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். இது என்னுடைய எஜமான் கொடுக்கப்பட்டதான கட்டளை, இது நம்ம புறப்பட்டு போயிட்டேன். ஆனால் இதை வாய்க்க செய்வதற்கு தேவனுடைய வழிநடத்துதல் தேவை, வழிநடத்துதல் தேவை. சில காரியங்களில் வந்து நம்முடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில் நம்ம திடீர்னு பிளான் பண்ணுவோம், திடீர்னு திட்டமிடுவோம். ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்க மாட்டோம். ஒரு காரியத்தை செய்கிறோன்னு சொன்னால் முதல்ல திட்டமிடணும், அடுத்தது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ரொம்ப அவசியம். இப்போ ஒரு காரியத்தை நான் செய்வதற்காக நான் முயற்சிக்கிறேன் அல்லது புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வழிநடத்துதல் எனக்கு அவசியம். என்னுடைய ஞானத்தை வச்சியோ, என்னுடைய அறிவை வச்சியோ, என்னுடைய பணத்தை வச்சியோ ஒரு காரியத்தை நான் சாதிச்சிட முடியாது. அப்போ இந்த ஊழியக்காரன் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், பெண் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இவன் புறப்பட்டு போகிறான். கிட்டத்தட்ட பல மைல் கிலோமீட்டர் போகிறான். ஆனால் என்ன நடக்குன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்தது என்ன சம்பவங்கள் நடக்குன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய வழிநடத்துதலுக்காக அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். அவன் பாருங்க 12வது வசனத்தில், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரிய சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஜெபிக்கிறான். அடுத்தது அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவனிடத்தில் காணப்பட்ட நற்பண்பும் திறமையும் 24ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள காதனையையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் என்று சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் தங்க வேண்டும், இடம் உண்டா என்று சொல்லி கேட்கிறான். இங்கே அவனுடைய இந்த ஊழியக்காரனுடைய நற்பண்பு, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ண உடனே என்ன ஜெபம் பண்ணான்னா அது நடந்துருச்சு. அவன் ஜெபத்தில், ஆண்டவரே இந்த துறவண்டையில் போய் நான் நிற்க போகிறேன், எந்த ஒரு பெண் வந்து தண்ணி மொண்டு எனக்கும் என்னுடைய ஒட்டகத்துக்கும் கொடுக்குறாளோ அந்த பெண்ணை என்னுடைய ஊழியக்காரனுடைய பையனுக்கு மனைவி என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது நடந்துருச்சு. ஆனால் நடந்தாலும் கூட இது தேவனுடைய திட்டமா இல்லை இது மனிதனுடைய காரியமா, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? மீண்டும் அதில் அப்போ அவனுக்கு
சில காரியத்தை நம்ம திடீர்னு சொல்லி செய்கிறோம், நாம் நினைக்காத நடந்துடுது. அடுத்தது நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்துடுது. உடனே நாம் திருப்திப்படுத்திட்டு என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். ஆனால் சில விஷயங்களில் அதில் நன்மை நமக்கு நடந்தாலும் தீமை நடந்தாலும் அதில் இது தேவனுடைய திட்டமா அப்படிங்கிறத நம்ம அறிய வேண்டியதான ஒரு காரியம், ஒரு சத்தியம் இங்கே நமக்கு கற்றுக்கொள்கிறோம். ரொம்ப அவசியம். இது தேவனுடைய வழி நடத்துதலா? எல்லாமே நமக்கு நன்மையாக இருந்துச்சுன்னா அது தேவன் கொடுத்தார், தீமையாக இருந்துச்சுன்னா அது எங்கேருந்து வருது? அதுவும் ஆண்டவர் அனுமதிக்கிற காரியம்தான். ஆனால் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த யோபு கூட என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போன நிலையில் அவன் மனைவி சொல்கிறா, இன்னுமா அந்த கடவுளை நீ நம்புகிற? அந்த கடவுளை திட்டிட்டு வா, நமக்கு பிள்ளைகள் 10 பிள்ளைகள் போயிட்டாங்க, ஆடு மாடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்போ அவன் சொல்கிற விஷயம் என்ன? பைத்தியக்காரி மாதிரி பேசாது. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நம்ம தீமையை பெற வேண்டாமா? அவன் சொல்கிறான், அதான் சொல்கிறான், நன்மையை பெற்ற நம்ம தீமையை பெற வேண்டாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடைபெறும். அப்போ இந்த ஊழியக்காரன் அவன் ஒரு நற்பண்புள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டது மட்டும் இல்லை, அடுத்தது கடவுள் செய்த வழி நடத்தின அந்த காரியத்திற்கு அவன் நன்றி உள்ளவனாக காணப்படுகிறான். 24ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். இல்லைங்களா? இதுதான் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அவனுடைய திட்டம், அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சு. அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதே போல் அங்கே நடந்தது. அவன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். பதில் கொடுத்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா, தேவனுக்கு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி சொன்னான். என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை. அவன் சொல்கிறான் பாருங்க, தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்கள், தேவனுடைய நன்மைகள் அல்லது நமக்கு தீமைகள் ஒருவேளை ஆண்டவர் அனுமதிப்பாரானால் அது தேவனுடைய உண்மையினாலும் கிருபையினாலும் நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம், என்னுடைய முயற்சி அல்ல. அப்போ இவனுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு தாழ்மை. சரிங்களா? ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காக நன்றி, ஆண்டவர் கொடுத்த கணவனுக்காக நன்றி, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, பேர பிள்ளைகளுக்காக நன்றி. என்னைக்காவது தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரை நீ எனக்கு கொடுத்த கணவனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நன்றியோடு ஆண்டவரை துதிச்சிருக்கிறோமா? ஆனால் இந்த மனுஷன் தன்னுடைய எஜமானுடைய பையனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்காக நன்றின்னு சொல்லி என்ன செய்கிறான்? நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவன் அக்கறையோடு பேசி செயல்படுகிறான். 24ஆம் அதிகாரம் 34லிருந்து 49 வரைக்கும் அவன் போய் அங்கே என்ன செய்கிறான்னா, அனுப்ப சொல்கிறான். அந்த பொண்ணை ரெபேக்கால அனுப்ப சொல்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 நாள் வரைக்கும் என் பிள்ளை இருக்கட்டும், அப்புறமா கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் முடியாது, நான் சாப்பிடவே மாட்டேன், அனுப்புனாதான் சாப்பிடுவேன். அப்போ தன்னுடைய எஜமான் கொடுத்ததான அந்த பணியில் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறான் பாருங்க, எவ்வளோ உற்சாகத்தோடு செயல்படுகிறான் பாருங்க. நீங்கள் உங்களுடைய வாய்ப்பேச்சு சொன்னாதான், நான் அனுப்புவேன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் நாட்களை கடத்த வேண்டாம். அப்புறம்தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த பொண்ணுடைய பதிலை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்ட பின்னாடி தான் நான் போகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? வருகிறாள். அக்கறையோடு பேசி செயல்பட்டான். அது மட்டும் இல்லை, காலத்தை தாமதப்படுத்தாமல் செயல்பட்டான். அது மட்டும் இல்லை, அவன் 24ஆம் அதிகாரம் 66வது வசனம் பாருங்கள். 66வது வசனத்தில் ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டான். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவன் தன் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டால், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான்.
அருமையான ஒரு பாயிண்ட் இது. இவ்வளோ நாளாக பிரயாணப்பட்டு போய் ரெபேக்காவை கூட்டிகிட்டு வந்து அந்த ஈசாக்குக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு காரியமாக விவரித்து என்ன செய்கிறான், சொல்லுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைகளை, கடவுள் நம்மை ரட்சித்த அந்த ரட்சிப்பை பிறருக்கு சொல்லுவதிலே நாம் அக்கறையோடு தீவிரமாய் செயல்படுகிறோமா என்பதை பார்க்கணும். கடவுள் நமக்கு செய்த அந்த மகத்தான காரியங்களை மற்றவங்களுக்கு நமக்கு சொல்லணுங்க. இப்போ என்ன பாவத்திலேருந்து அக்கிரமத்திலேருந்து ஆண்டவர் மீட்டு ரட்சித்திருக்கிறாருன்னா அதை நான் எடுத்து சொல்லணுமா இல்லையா பிறருக்கு? என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த மகத்துவமான காரியங்களை குறித்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணுமா இல்லையா? ஆனால் இந்த மனிதன் ஈசாக்கு இடத்துல தன்னுடைய அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஒப்படைச்சது மட்டும் இல்லை, தனக்கு கடவுள் எப்படிலாம் செயல்பட்டார் என்னுடைய வாழ்க்கையில், இந்த பெண் பார்க்கிற அந்த விஷயத்தில் கடவுள் எந்த அளவுக்குலாம் எனக்கு இரக்கத்தையும் கிருபையும் காண்பித்து வழிநடத்தினார் என்பதை தெளிவாக விவரித்து சொன்னான். சரியா? இது ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் எதிர்பார்க்கிற விஷயம். திருமண காரியத்தில் இது எதிர்பார்க்குற காரியம். இதில் எல்லாமே ஒரு குடும்பத்தில் திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் இது எல்லாமே என்னுடைய முயற்சினால், என்னுடைய திட்டத்தினால், என்னுடைய காரியத்தினால் அப்படி அல்ல. எல்லாமே தேவனுடைய வழிநடத்துதலாக காணப்படுகிறது. அப்போ ஒரு பெண் பார்த்தாலும், பையனை பார்த்தாலும், மாப்பிள்ளையை பார்த்தாலும் இந்த காரியத்தை இந்த மனிதனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லணும். இது எல்லாமே தேவனை கடவுளோட வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், செயல்பட பார்க்கணும். அப்படி வாய்க்க ஆகும்னு சொன்னால் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும். அதில் ஞானமுடையவர்களாக காணப்படணும், தெளிவுடையவர்களாக காணப்படணும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உண்மையும் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணத்தில் நடந்த காரியங்கள். இப்போ அடுத்தது மூணாவது காரியம், ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முறை என்ன? வாழ்க்கை முறை வாலிப பருவத்தில் பார்த்தோம், ரெண்டாவது திருமண காரியங்களில் பார்த்தோம், மூன்றாவது அவங்களுடைய வாழ்க்கை. இப்போ வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? 25ஆம் அதிகாரம் 20வது சொன்ன பாருங்க. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். அடுத்தது 21வது சொன்ன பாருங்க. மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? விண்ணப்பம் செய்தான். திருமணத்துக்கு பின்னாடி மலடியாக இருந்தாலும் சொல்லப்படுது. மலடி அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளை பெற முடியாதவள். எத்தனை வருஷம் வரைக்கும் இங்கே சொல்லப்படுது? எத்தனை வருஷம் மலடியாக இருந்தான்னா 19 வருஷம் மலடியாக இருந்தான். அதிக வருஷம்லாம் கூட இல்லை. சரியா? ஆனால் ஈசாக்குடைய அம்மா பல வருஷம் மலடியாக இருந்தான். இங்கே 19 வருஷம் மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்கு அவன் என்ன செய்தான்? ஜெபித்தான். தன்னுடைய பிள்ளைகளை மலடியாக இருந்த, ஒருவேளை யோசித்து பாருங்கள், மனைவி தனக்கு கிடைச்ச உடனே கண்ணனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? ஜெபத்தில் அதிகமாக செலவிடணும். ஒரு குடும்பத் தலைவன் ஜெபத்தில் அதிகமாக செலவிடணும். அப்போ தான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும், அந்த குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதுதான் சொல்கிறது, வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலேயே அதுதான் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பாருங்கள். புருஷனானவன் எட்டாவது சொன்ன பாருங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? ஜெபிக்கிற ஒரு புருஷனாக காணப்படணும். புருஷன் ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் புருஷனுடைய ஜெபத்தின் மூலமாக தான் அந்த குடும்பம் காக்கப்படுகிறது, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுதான்
128வது சங்கீதத்தில் சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடி. சரியா? அப்போ இந்த ஈசாக்கு தன்னுடைய மனைவி மலடியாக இருந்தா அப்போ அவளுக்கு எவ்வளோ பாரம் இருக்கும் யோசித்து பாரு. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவன் ஜெபித்தான். கர்த்தர் என்ன செய்தார்? ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லப்படுது. பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்கள். அவள் அதாவது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டலினால் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை. கர்ப்பம் தரிச்சிட்டா, ஜெபம் கேட்கப்பட்டாச்சு. அடுத்தது என்ன பிரச்சனை தெரியுமா? அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. ஆண்டவர் பிள்ளைகளை கர்ப்பத்தை கொடுத்தாரு. இப்போ என்ன பிரச்சனை அடுத்தது? ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. இப்போ இந்த பிரச்சனை அடுத்தது என்ன? இந்த பிரச்சனை எப்படி சரி செய்தாங்கன்னு பாருங்களேன். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் யாரு? ரெபேக்காள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி சென்றாள். எங்கே போகிறா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிறதான அந்த ஒற்றுமையை பாருங்களேன். தன்னுடைய மனைவிக்கு மலடி, அவளுக்கு குழந்தை வேணும், அதுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். யார்? ஈசாக்கு. இப்போ ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. கர்ப்பம் அடைகிறா. கர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று ரெட்டை குழந்தையாக இருக்குது, மோதி கொண்டு ஐயோ எப்படின்னு சொல்லி பயந்துட்டு அடுத்தது இது எங்கே போகிறா? கணவன்கிட்ட விசாரிக்க போல. எங்கே போகிறா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பெண்களும் தனக்கு பிரச்சனை இருக்குமானால் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். குடும்பத்தில் பிரச்சனைன்னா தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். புருஷன் ஜெபிக்காமல் மனைவி ஜெபிக்க முடியாது. புருஷன் ஜெபிக்காமல் மனைவி ஜெபிக்க முடியாது. இப்போ இந்த ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை யார்கிட்ட இந்த ரெபேக்காள் கற்றுக்கொண்டால்? நாட்டு கற்றுக்கொண்டா தான் புருஷன் இடத்துல. புரியுதா? அப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தை தொடங்குறோம் அப்படின்னு சொன்னால், திருமண காரியத்தில் திருமணம் முடித்து ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார், தொடங்குறேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் காணப்பட வேண்டும். கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ளேயும் ஜெபம் காணப்படணும். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். முத இவங்களுடைய வாழ்க்கையில் தான் இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். 2 பசங்க. இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லை, இந்த ஈசாக்கு தன் மனைவியை சந்தோஷமாக வைத்திருந்தார். வாசிங்க 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். 26:8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியோடு ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருந்ததை கண்டான். தன் ரெபேக்காள் மனைவியோடு விளையாடி கொண்டிருந்தான் என்று சொன்னால், தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவன் கொடுத்தான். தன் மனைவியை அவன் நேசித்தான், அதிகமாக நேசித்தான். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் செய்தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இப்படிப்பட்டதான குடும்ப காரியத்தில் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே என்ன உண்டு? ஆசீர்வாதம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து 12வது வசனத்தில் பாருங்களேன். அவன் தங்கியிருந்தது அந்த தேசத்தில் ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு என்ன செஞ்சான்? பலனை அடைந்தான். 100 மடங்கு பலனை அடைந்தான். அவனுடைய ஈசாக்கு ஜெபத்தின் அடிப்படையில் தன்னுடைய குடும்பத்தை சரியான விதத்தில் வைத்திருந்ததுனால அவனுடைய வேலையில், அவனுடைய விவசாயத்தில் 100 மடங்கு பலன் கிடைச்சிச்சு. அதுதான் 128வது சங்கீதத்தில் பார்க்குறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம, கடவுளை தேடாம, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ நடக்காம இருப்பாயானால் நீ எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அங்கே என்ன இருக்காது? பலன் இருக்காது. ஆனால் இங்கே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
அவன் 100 மடங்கு பலன் பெற்றது காரணம் என்ன? அவன் விதை வச்சதுனாலயா? விதை விதைச்சதுனால இல்லை, கர்த்தர் கூட இருந்ததுனால, கர்த்தர் ஆசீர்வதித்திருந்ததுனால. உன்னுடைய படிப்பிலே கடவுள் கூட இருக்கணும், உன்னுடைய வேலையிலே கடவுள் கூட இருக்கணும், உன் குடும்பத்தினுடைய காரியங்களிலே கடவுள் கூட இருக்கணும். நீ எதை செய்தாலும் கடவுளை சார்ந்து செய்யும்போது மட்டும்தான் அங்கே ஆசீர்வாதங்கள் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். 100 மடங்கு பலனை அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில், ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? நன்மைகளை பெற்றான், ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்தில் உடனே இவங்களுடைய தகப்பனுடைய காலத்தில் பஞ்சம் வந்த உடனே அவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்தில் போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய மனைவி அழகாக இருக்கிறான்னு சொல்லி அங்கே என்ன செஞ்சிட்டான்னா, அங்கே சகோதரின்னு சொன்ன உடனே அங்கே விஷயங்கள் நடந்துச்சு. மாற்றி தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லி போய் சொல்லிட்டான். அதே தான் இங்கே ஈசாக்கும் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே கடவுள் சொல்லிட்டாரு, உங்கள் அப்பா எகிப்துக்கு போன மாதிரி நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்கிற இடத்துல இரு, கேராவில் இரு. அங்கே இருந்தீன்னா கண்டிப்பாக நான் உன்னை என்ன செய்வேன்? வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரியா? இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கேயும் தன்னுடைய மனைவி அழகாக இருக்கிறாள் என்று சொல்லி நினச்சிட்டு அவங்க நம்ம தன்னை கொண்டு போட்டுட்டு தான் மனைவி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி சொல்லிட்டான். ஈசாக்கு செய்த பாவம், ஈசாக்கு செய்த தவறு. சரியா? இந்த காரியங்கள் இங்கே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிச்சு? காணப்பட்டுச்சு. இதனால் அடுத்தது அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் காணப்பட்டுச்சு. இவங்க தங்கியிருந்ததான அந்த இடத்துல கிணறு வெட்டும்போது தண்ணி வந்துச்சு, கடவுள் ஆசீர்வதிச்சார். வெட்டுற இடத்துலலாம் தண்ணி, கிணறு வெட்டும் போதெல்லாம் தண்ணி. ஆனால் அதே நேரத்தில் எதிர்ப்புகள் வந்தது. இவன் வெட்ட ஒருத்தன் வந்து மூடிக்கிட்டே போகிறான். எதிர்ப்புகள் காணப்பட்டுச்சு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்காது. வாழ்க்கை நடைமுறை காலத்தில் நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கும்போது கடவுள் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து நம்மளை மேன்மேலும் உயர்த்துறாரு. அதே நேரத்தில் கடவுளை விட்டுட்டு கடவுளுக்கு விரோதமாக நம்ம பாவம் பண்ணும்போது, பாவம் செய்யும்போது அங்கே எப்படி இருக்கும்? வேறு காரியங்கள் நடக்கும். சில தோல்விகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், இந்த தோல்விக்கு என்ன பிரச்சனை, இந்த காரியங்கள் நடக்கலை என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து நம்ம என்ன செய்யணும்? தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது இவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. சரியா? அடுத்தது 4வது கடைசி காரியத்துக்கு நம்ம வரும். முதல்ல நம்ம பார்த்தோம் ரெபேக்காள் ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாலிப பருவம். 2வது பார்த்தோம் அவங்களுடைய திருமணம். 3வது பார்த்தோம் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை. 4வது பார்க்குறோம் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க நடந்து கொண்ட முறை. என்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள் இடத்துல அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? 5:28 பாருங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேலே பட்சமாக இருந்தான். 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைங்களுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு? இந்த 2 பிள்ளைங்களுக்கு கடவுள் 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. ஏசா யார் மேலே பட்சமாக, இது ஈசாக்கு யார் மேலே பட்சமாக இருக்கிறான்? ஏசா மேலே, பெரியவன் மேலே பட்சமாக இருக்கிறான். இவ ரெபேக்காள் யார் மேலே பட்சமாக இருக்கிறான்? யாக்கோபு மேலே. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, பிள்ளைகளை 2 பேருக்கும் ஆண்டவர் 2 பிள்ளைகள் கொடுத்தா 2ஐயும் சமமாக இவங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஒரு பிள்ளையை மட்டும் பட்சமாக பார்க்குறது, இன்னொரு பிள்ளையை என்ன செய்கிறது? 2 கண்களாக பார்க்கணும். ஆனால் இதில் இந்த ஈசாக்கு முதிர் வயதில் ஏற்கனவே கடவுள் சொல்லிட்டார், அதாவது மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கடவுள் சொல்லிட்டார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எங்கே சொன்னார்? 25ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க.
25, 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பணத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கவனிங்க, பேரண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக என்ன செய்யணும், பார்க்கணும், ஒரே மாதிரியாக வளர்க்கணும். இவங்க செய்த தவறு என்ன தெரியுமா? இப்போ முதிர் வயதான பின்னாடி ஏசாவை கூப்பிட்டு வேட்டையாடி என்னை கொண்டு வந்து கூட்டுறான். காரணம் என்னென்னா ருசி. அதாவது சாப்பாட்டில் கொஞ்சம் பிரியமாக இருந்துருப்பான் நாட்டுக்கு. யார்? ஈசாக். அதனால் இவன் கொண்டு வந்து வேட்டையாடி சமைச்சு கொடுக்குறதுனால அவன் மேலே என்ன செஞ்சிருச்சு, பிரியம் ஆகிப்போச்சு. இதனால் நடந்தது என்ன தெரியுமா? குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பாரபட்சத்தோடு வளர்ப்பது, பாரபட்சத்தோடு பார்க்குறதுனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரெபேக்காள் என்ன பண்ணிட்டான்னா, யாக்கோபை சொல்லி கொடுத்து, ஏசா மாதிரி நீ போய் வேட்டையாடி கொண்டு வரதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டுக்கடை பிடிச்சி சமைச்சு நான் கொடுக்குறேன், கொண்டு போய் நான் தான் ஏசான்னு சொல்லி என்ன செய்யும் சொல்லி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அவ்வளோ தந்துடும் பாருங்கள். தன் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறா பாருங்கள். ஏமாற்றும்படி, பொய் சொல்லும்படி, தன் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லும்படி, ஏமாற்றும்படி. அப்போ 2 பேருமே அங்கே பாவத்தில் காணப்படுகிறார்கள். பாவத்தில் காணப்பட்டதுன்னா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வாசிங்க, 26ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்கள். 26:35. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தார்கள். பிள்ளைகள் இப்படி எப்படி ஆயிட்டாங்க? மனநோவு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிள்ளைகள் பெற்றோர்கள், அதாவது பிள்ளைகள் மனநோவாகிறதுக்கு யார் காரணம்? பேரண்ட்ஸ் பிள்ளைகளை சரியான விதத்தில் பட்சபாதம் பார்க்காம அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்பிடிப்பாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு மனநோவாக தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் மனநோவாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த 4வது காரியம், ரெபேக்காள் ஈசாக்கினுடைய பிள்ளை வளர்ப்பிலே இவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்க்கவில்லை. பட்சபாதம் பார்க்கறதுனால அங்கே நடந்தது என்னது? ஏமாற்று, பொய், சரியா மறைத்து வைக்கிற காரியங்கள். கணவன் மனைக்குள்ள பிள்ளைகளிடத்தில் மறைத்து பிள்ளைகளை தகப்பனுக்கு ஒரு மாதிரியாய் சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் வேதம் இல்லை, வேதபூர்வமான ஒரு காரியங்கள் இல்லை. இதனால் நடந்தது என்ன தெரியுமா? அடுத்து தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொல்லி சொன்னது. இந்த தவறுகளினால பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மனநோவாக இருந்தார்கள். கடைசியாக ஈசாக்கு 180 வயதில் என்ன செய்தான்? மரித்து போனான். பூரண வயதுடையவனாக இருந்து 180 வயசில். ஆனால் ரெபேக்காள் எப்போ செத்தான்னு தெரியாது. ரெபேக்காளுடைய மரணத்தை குறித்து வேதம் சொல்லலை. ஆனால் இறந்து போயிட்டா அவளை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் என்ன செய்யுது சொல்லுது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ரெபேக்காள் ஈசாக்குடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம், ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்கணும். அவங்களுடைய வாலிப பிரயாயத்தில் எப்படி இருந்தார்கள், திருமணம் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவ வசனத்தின்படி எப்படி நம்ம திருமண ஆயத்தங்களை பண்ண வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம எப்படி மனைவியை நேசிக்கணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதையும் இவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக பிள்ளை வளர்ப்பில் நம்ம இஷ்டத்தின்படி பட்சபாதம் பார்த்து பிள்ளைகளை வளர்க்காமல் எல்லாரையும் ஒரே மாதிரியாக வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது தான் அந்த பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இதில் ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், திருமண ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற அந்த விஷயத்தில், அந்த விஷயம் இவ்வளோ தெளிவாக இந்த 24ஆம் அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இங்கே ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம் தெரியுமா? எப்படி ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை தேடுகிற காரியத்திலே ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை பயன்படுத்தினானோ, அதே போல
அதே போல தந்தையாகிய தேவன், பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திருச்சபை என்கிற மணவாட்டியை உண்டாக்குவதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் பயன்படுத்தினார். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் இவ்வளோ, ரெபெக்காள் ஈசாக்குடைய திருமணத்தில் இவ்வளோ காரியம், 67 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், 4 சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும், ஒரு 33 வருஷம் என்ன செய்யணும்? வாழணும், மரிக்கணும், ரத்தத்தை சிந்தணும், அவருடைய ரத்தத்தின் மூலமாக ஒரு கூட்ட மக்களை என்ன செய்ய வேண்டும்? சம்பாதித்து ரட்சித்து சபையை உருவாக்க வேண்டும், ஒரு மணவாட்டியை உருவாக்க வேண்டிய இது தேவனுடைய திட்டம். அதே திட்டத்தை தான், அதனுடைய ஊமையாக தான் இந்த ஆதியாகமும் 24ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ரெபெக்காள் ஈசாக்கினுடைய திருமணத்தை இயேசு கிறிஸ்து எப்படி ஈசாக்குக்கு ரெபெக்காளை தேடுவதற்கு தேவன் திட்டமிட்டு செயல்பட்டாரோ, அதே போல தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டி என்கிறதான திருச்சபையை உருவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். கிறிஸ்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? சென்றிருக்கிறார். மீண்டும் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் எப்படிப்பட்டவராக வரப்போகிறாரு? மணவாளனாக வரப்போகிறார். மணவாட்டி யார்? கிறிஸ்து. சபை, திருச்சபை, மணவாட்டி திருச்சபை. பிரியா, இந்த சபையை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்தார். அவ்வளோ ஈஸியாக வந்துடல. சரியா? இன்றைக்கு எப்படி சபை மணவாளன், சபை மணவாட்டி, மணவாளன் கிறிஸ்து என்பது போல தான் குடும்பம், கணவன் மனைவி என்கிற அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அமைத்திருக்கிறார். கணவன் மனைவி உறவுங்கிறது அவ்வளோ சாதாரணமானதல்ல. புரியுதா? கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். அதே போல தான் திருச்சபை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மணவாளன் சபையின் மீது அன்பு கூறுகிறார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இப்போ இந்த திட்டத்தை ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு அது ஒரு ஊமையாக, அங்கே ஒரு தீர்க்கமாக கொடுக்கப்பட்ட காரியம்தான் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய 4 சுவிசேஷங்களிலே கொடுக்கப்பட்டது. இதை நம்ம உணரணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் திருச்சபையில் இசைந்து இந்த திருச்சபையிலே நாம் பயபக்தியோடு இருந்து வருகிற மணவாளனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கப்பட்டதான அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். இதுதான் இந்த நாளிலே நாம் கேட்ட செய்தியினுடைய அடிப்படை காரியம்.